முன்பொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்துச்சு. அதாவது என்ன சட்டம்னா, வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தை அடையக்கூடிய வயதானவர்களை தூக்கிச் சென்று மலைப்பகுதியில் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த சட்டம். எதுக்காக அரசர் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாருன்னா, வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் அவனுடைய மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாருக்காவது சரி இந்த வயதானவர்களை பராமரிக்கக்கூடிய சுமை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அரசன் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வச்சுருந்தார். அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தபோது தான் ஒரு தந்தையும் மகனும் ஒருவர் மீது ஒருவர் ரொம்ப அன்பாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ இப்படி வாழ்ந்துட்டு வந்த அந்த அந்த குடும்பத்தில் அவருடைய தந்தைக்கு வயசாயிருச்சு. அவரால் வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தை அவர் அடைஞ்சிட்டார். அதனால் அந்த நாட்டுடைய சட்டைப்படி அவருடைய மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டுட்டு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாறாரு. ஆனால் தந்தையை பிரியறதுக்கு அவருடைய மகனுக்கு மனமே வரலை. இருந்தாலும் நம்ம நாட்டுடைய சட்டத்தை நம்ம மதிக்கணும், நம்மளுடைய நாட்டுடைய சட்டத்தை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னா நமக்கு அரசர் நமக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பயந்து அவன் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் தூக்கிட்டு போகிறான். அப்படி தூக்கிட்டு கொண்டு போய் மலைப்பகுதியில் கொண்டு போய் தன்னுடைய தந்தையை விடுறதுக்காக போகிறான். அப்போ மலைப்பகுதியை அடைந்த பிறகு அவனுக்கு தந்தையை விட்டுட்டு திரும்பி வரத்துக்கு அவனுக்கு மனசு வரவே இல்லை. அவனுக்கு கண்ணீராக வருது, அங்கேயே அழுதுறான். என்னடா நம்ம தந்தையை நம்மளால் பிரியவே முடியலையே, எனக்கு ரொம்ப மனசு வருதே, நம்ம அரசர் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு பயந்து இப்படி நம்ம தந்தையை கொண்டு இப்படி நம்ம காட்டில் மலைப்பகுதியில் விட்டுட்டு போகிறோமே, நமக்கு தந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம காலம்புறம் நம்ம அதை நினச்சி வருத்தப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் திரும்பி வரவே முடியல. அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வரான். சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தந்தையை நம்ம கூடவே அழைச்சிட்டு போயிடுவோம், நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய தந்தையை அழைச்சிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம வீட்டில் ஏதாவது இடத்துல தந்தையை மறைச்சி வச்சுருவோம், ஒழிச்சு வச்சுருவோம், யாரு கண்ணிலையும் பராத அளவுக்கு நம்ம தந்தையை மறைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நைட்டு நல்ல இருட்டின பிறகு மலைப்பகுதியிலிருந்து தன்னுடைய தந்தையை திரும்ப வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தவன் வீட்டுடைய பின்பகுதியில் தன்னுடைய தந்தையை யாருக்குமே தெரியாத மாதிரி மறைச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய தந்தைக்கு ரகசியமான முறையில் அவருக்கு உணவளிச்சுட்டு பராமரிச்சுட்டு வரான். இப்படி போயிட்டு இருந்த பிறகு ஒரு நாள் திடீரென அரசர் தன்னுடைய மக்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அப்போ அந்த போட்டியில் கலந்து வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடுறாரு. அந்த போட்டிக்கு இந்த பையனும் போகிறான், அதாவது மகனும் போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறான். அப்போ அந்த அரசர் என்ன மாதிரியான போட்டி அறிவிக்கிறார் அப்படின்னா, சாம்பலால் திரிக்கப்பட்ட ஒரு கயிறை நீங்கள் கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வரவங்க ஒரு 4 நாளில் கொண்டு வரவங்க இவ்வளோ பெரிய பரிசு தொகை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை அறிவிக்கிறாரு. போட்டியை கேட்டதுமே அந்த போட்டியில் கலந்துக்க போன எல்லா மக்களுக்குமே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி சாம்பலால் கயிறை திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின் வராங்க. யாராலையுமே சாம்பலால் கயிறை உருவாக்கவே முடியல. அப்போ என்னடா அரசர் இப்படி ஒரு போட்டியை அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை வருத்தத்தோட அரசர் சொன்ன இந்த போட்டியை அந்த மகன் தன் தந்தை கிட்ட சொல்கிறான். அப்போ தந்தை சொல்கிறாரு, இவ்வளோதான் போட்டியா அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டாக கேட்குறாரு. உடனே மகனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னப்பா இப்படி சொல்கிற, எனக்கு யாராலையுமே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பின் வாங்கிட்டாங்க, நீ இதுதான் போட்டி அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கேட்குறே அப்படின்னு சொல்கிறான். ஆமாப்பா, நீ போயிட்டு ஒரு தாம்பலத்தை எடுத்துகிட்டு வா, ஒரு பெரிய தாம்பலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் போயிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தை எடுத்துகிட்டு வரான். அதில் கயிறை நல்லா முறுக்கி வை அப்படிங்கிறாரு. அவனும் தந்தை சொன்ன மாதிரி கயிறை முறுக்கி வைக்கிறான். அதுக்கப்புறம் அதை அதை தீ வச்சு கொளுத்து அப்படிங்கிறாரு. அவனும் தீ வச்சு கொளுத்துறான். அதுக்கப்புறம் அது எரிஞ்ச பிறகு அது சாம்பலாகவே மாறிடுச்சு. ஆனால் சாம்பலாக மாறின பிறகும் அது திரித்த கயிறு வடிவத்திலே இருந்துச்சு. இதை கொண்டு போய் இந்த தாம்பலத்தட்டை அப்படியே கொண்டு போய் அரசன்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்கிறான். மகனும் தந்தை சொன்ன மாதிரியே அந்த தாம்பலத்தட்டிலே அந்த கயிறு எரிஞ்ச கயிறு அப்படியே எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட காக்குறான். அரசர் பார்த்துட்டு வியந்து போய் அவருக்கு பரிசையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அரசர் இரண்டாவதாக ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் மக்கள் எல்லாருமே இந்த முறை எப்படியா நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அந்த போட்டிக்கு போகிறாங்க. அப்போ அரசர் பார்த்திங்கன்னா ஒரு மரக்கொம்பை கொண்டு காட்டுறாரு. எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டு, இந்த மரக்கொம்புடைய அடிப்பாகம் இது, நுனிப்பாகம் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆணையிடுறாரு. கிட்டத்தட்ட 2 பகுதியுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். யாராலையும் அடி எது நுனி எது அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது.
அப்போ எல்லாருமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பெண் வாங்கிறாங்க. அப்போ அந்த மரக்கொம்பை எடுத்துக்கிட்டு மகன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி அரசன் சொன்ன 2வது போட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி தந்தைக்கிட்ட சொல்கிறாரு. இவ்வளோ தான் போட்டியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் தந்தை வந்து அசால்ட்டாக கேட்குறாரு. இது மகனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பா நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி தந்தைக்கிட்ட வந்து மகன் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மரக்கொம்பை நீ தண்ணியில் போட்டால் அது லேசாக வந்து மூழ்கும். அப்படி மூழ்கும்போது மூழ்கக்கூடிய பகுதி தான் அடிப்பகுதி, மேலே மிதக்கக்கூடிய பகுதி தான் நுனி பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை அப்படியே போய் நீ வந்து அரசர் முன்னாடி செஞ்சு காட்டிட்டு நீ பரிசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மகனும் வந்து கொண்டு போய் அரசர் முன்னாடி தந்தை சொன்ன மாதிரியே வந்து செஞ்சு காட்டுறான். அரசரும் வியந்து போய் அவனுக்கு பரிசும் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மாதம் கழித்து அரசர் 3வதாக ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறார். இந்த போட்டி வந்து ரொம்ப கடுமையான ஒரு போட்டி. நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை பயங்கரமாக வந்து செலுத்தி தான் இந்த போட்டியை உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி அறிவிக்கிறார். என்னென்னா வந்து தட்டாமல் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு மேளத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும், தயார் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட அறிவிக்கிறார். வழக்கம் போல் எல்லா மக்களும் இதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து வீட்டுக்கு வந்த மகன் வந்து சோறுடன் தன் தந்தைக்கிட்ட வந்து சொல்கிறாரு. தட்டாமல் வந்து ஒலி எழுப்பக்கூடிய மேளத்தை வந்து அரசர் செஞ்சுட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் தந்தை அவ்வளோதானா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக போட்டியாக வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சாதாரணமாக கேட்குறாரு. இது மகனுக்கு வந்து வியப்பாக இருக்குது. சரி நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு மேளத்துக்கு தேவையான தோலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மகன் எடுத்துகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நீ நேராக மலைப்பகுதிக்கு போயிட்டு ஒரு தேன் கூடை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதையும் தேன் கூடையும் எடுத்துகிட்டு வரான். இந்த தேன் கூடை உள்ளே வச்சு நீ வந்து மேளத்தை வந்து தயார் செய், இந்த தேன் கூடை அசைச்சிடாத அப்படின்னு சொல்கிறாரு. பையனும் வந்து ரொம்ப பக்குவமாக ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு மேளத்தை செஞ்சிடறான். அதுக்கப்புறம் மகன் வந்து தந்தையை சொன்ன மாதிரியே வந்து மேளத்தை தயார் செஞ்சிடறான். அதை அசைக்காமல் கொண்டு போய் அரசன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். அது தந்தை சொன்ன மாதிரியே வந்து மகனும் அந்த இதை அசைக்காமல் கொண்டு போய் அரசன் கையில் வந்து அதை கொடுத்துட்றான். மேளத்தை வந்து அசைக்காமல் கொடுத்துட்டு நீங்கள் அசைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் கையில் கொடுத்துட்டு அசைக்க சொல்கிறான். அரசரும் லைட்டாக அந்த மேளத்தை அசைத்த உடனே உள்ளே இருந்த தேனீகள் எல்லாமே வந்து இந்த அசைவினால் வந்து மேளத்துக்குள்ளே அங்கும் இங்கும் பறக்கு. இதனால் வந்து அந்த மேளத்தில் இருந்து தட்டாமலே வந்து ஒலி வந்து உண்டாச்சு. இதை கண்டு ஆச்சரியமடைந்த அரசர் வந்து மெய்மறந்து போய் உன்னால் எப்படிப்பா இந்த 3 கேள்விகளுக்குமே வந்து சரியான விடையை சொல்ல முடியுது, கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் வந்து மகன் வந்து உண்மையை சொல்கிறான். அரசரே, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறாரு. அவர் மூலமே எனக்கு தங்களுடைய கேள்விக்கான பதிலும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். இதை மறைச்சதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. என்னுடைய தந்தையை பிரிய என்னால் முடியலை. அவரை பிரிய முடியாதால அவரை என்னுடைய வீட்டில் நான் ஒரு ரகசியமான இடத்துல வச்சு நான் வந்து பராமரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட அரசர் ஒரு நிமிஷம் அந்த நெகிழ்ந்து போயிட்டார். சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய வயதானவருடைய அனுபவம் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அரசர் வந்து உணர்ந்துக்கிட்டார். உடனே வந்து அவர் ஒரு உத்தரவு போடுறார். அதாவது இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை வந்து மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவையும் போடுறாரு. அன்று முதல் வயதானவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தை வந்து பிள்ளைகளுடன் வந்து மகிழ்ச்சியாக கழிக்கவும் ஆரம்பித்தாங்க. அனுபவ அறிவு என்றைக்குமே விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் கதை மூலமாக நாம் அனைவரும் அறியலாம். வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதை நமக்கு இறைவன் கொடுத்த அருள் என்றும் உணர்வோம். நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த அருள் என்றும் உணர்வோம். தொப்புள் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும், என்னன்றி குன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி குன்ற மகருக்கு. இதை நாம் அனைவரும் புரிந்து வாழ வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.